நீங்க வந்து பானை செய்யற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. இது என்னது? இது மண்பாண்ட வேலை செய்யறோம். மண் மண்பாண்ட வேலை. மண்பாண்ட வேலை. சோ விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சதுக்கு அப்புறமா இங்க இருக்கவங்க இந்த மாதிரி வேலை தான் இந்த எல்லாருமே வேலை தான் செய்வோம். பாப்பீங்களா? இந்த வேலை பொங்கலுக்கான பானைகள்லாம் உருவாக்குவீங்களா? பொங்கலுக்கு பானை எல்லாம் செய்வோம். இப்போ இது நீங்க என்ன டிசைன் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப வந்து பொங்க பானை இப்ப டிசைன் தேர்டு செய்யறோம். இது என்ன மண் யூஸ் பண்றீங்க? இது வந்து களிமண். களிமண் யூஸ் பண்றீங்களா? இது எதுக்காக யூஸ் பண்ற மாதிரி இருக்கும்? இது பொங்கலுக்கு பொங்கலுக்கு வேலை செய்ய பொங்க வைக்கிறாங்களே இல்ல, அதுக்கு யூஸ் ஆகும். நீங்க வந்து நிறைய பேர் வாங்குறாங்களா இதெல்லாம்? இப்போ வியாபாரியும் தருவோம், இங்க வெளியே எடுத்து வைப்போம். வெளியில எடுத்துட்டு போய் விற்பீங்க? வெளி ஊர்களுக்கு எல்லாம் இங்க இருந்து ஏத்தி அனுப்புறீங்களா செஞ்சு பானைகள்லாம்? மெட்ராஸுக்கு போவோம், வெளியில எல்லாம் அனுப்புவோம். ஓகே. இது செஞ்சு காயறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இது வெய்ய காஞ்சாதான் காயும், மழை பெஞ்சா ரொம்ப காயாது. அந்த வெய்ய காய இதுல டிசைன்லாம் வருது, அதுவும் நீங்க இதுலயே அப்படியே போடுறதா இல்ல தனியா எடுத்து உட்காந்து தட்டுவோம்? காஞ்ச பார்த்து உட்காந்து தட்டணும். அதனாலதான் அந்த பொருள் ஒழுங்கா வரும். இது எவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு வந்து ஒரு 15 வயசுல இருந்து இந்த வேலை. 15 வயசுல இருந்து இந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? சோ இப்ப விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் எல்லாம் செஞ்சிருக்கீங்களா நீங்களும்? மண் புள்ளியாரு போடுவோம், இது மாதிரி பேப்பர் புள்ளியாரும் போடுவோம். பேப்பர் புள்ளியாரும். சோ வீடுகளுக்கு தேவையான சின்ன சின்ன சைஸ் விநாயகர்லாம் நீங்க பண்றீங்களா? அது மண்ணிலேயே செய்வோம். சோ இந்த பானை வந்து எப்படி அடியில வந்து எப்படி டச் பண்ணுவீங்க? இது வந்து அதான் காய வச்சு அது உட்காந்து தட்டணும். இது என்னது? அதான் கல்யாணத்துக்கு நவதானியம். கல்யாணத்துக்கு நவதானியம் வைக்கிற அந்த கப்புங்களா? ஓகே.